ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கூகுள் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஃபவுண்டேஷன்ஸில் செகண்ட் மாடல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் கூகுள் கிளவுடில் யூசர் ஆதென்டிகேஷன் ஐடென்டி அவார்ட் ப்ராக்சிங்கிற லேப் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக அந்த லேபுக்கு 1 hour கொடுத்துருக்காங்க. இப்போ 0 மார்க்கில் இருக்குது. ஸோ நான் லேபை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் லேப். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் கூகுள் கிளவுட் கன்சோலை ரைட் கிளிக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டை நான் காப்பி பண்ணிட்டேன். ஓப்பன் லிங்க் இன் இன்கோக்னிட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ மெயில் தானாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். நெக்ஸ்ட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ. நெக்ஸ்ட்டு திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். இதில் செட்டப் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸை சூஸ் பண்ணுவோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்டிவேட் க்ளவுட் செல்லும் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளவுட் செல்லில் நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். கண்டினியூ. ஆதரைஸ் மிஷின். ஸோ க்ளவுட் செல் ஆக்டிவேட் ஆகிட்டு திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆப்ஷனல் யூ கேன் லிஸ்ட் தி ஆக்டிவ் அக்கௌண்ட் நேம் வித் திஸ் கமெண்ட்டு. இந்த கமெண்ட் வழியாக நம்மளுடைய அக்கௌண்ட் நேமை ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ நம்மளோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டும் ஆப்ஷனல் தான். ஆப்ஷனல் யூ கேன் லிஸ்ட் தி ப்ராஜெக்ட் ஐடி வித் திஸ் கமெண்ட்டு. இந்த கமெண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் ஐடி நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். லாஸ்ட் நம்பர் 448ங்கிறது நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். 448 அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ஐடினுக்கு அவுட்புட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டவுன்லோட் தி கோட். கிளிக் தி கமாண்ட் லைன் ஏரியா இன் தி கிளவுட் செல் ஸோ யூ கேன் டைப் கமாண்ட்ஸ். டவுன்லோட் தி கோட் ஃப்ரம் பப்ளிக் ஸ்டோரேஜ் பக்கெட் அண்ட் தென் சேஞ்ச் டு தி கோட் ஃபோல்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோடை நான் இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஃபஸ்ட்டு கமெண்ட்டு. ஸோ ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் ஓவர் 1 ஆப்ஜெக்ட்ஸ்னு வந்திருக்கு. ஸோ திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட் ஆதென்டிகேஷன் வித் ஜிப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை காப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட்டை இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். திரும்ப ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ தேர்ட் கமெண்ட் யூசர் ஆதென்டிகேஷன் வித் ஐஐபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ திரும்ப நான் இங்கே அதை பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தி ஃபோல்டர் கண்டைன்ஸ் 1 சப் ஃபோல்டர் ஃபார் ஈச் ஸ்டெப் ஃபார் திஸ் லேப்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாஸ்க் 1 டிப்ளாய் தி அப்ளிகேஷன் அண்டு ப்ரொடக்ட் இட் வித் ஐஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அன் ஆப் இன்ஜின் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் ரைட் இன் பைத்தான் தட் சிம்பிளி டிஸ்பிளே ஹலோ வேர்ல்டு. ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு வெல்கம் பேஜ் நமக்கு அவுட்புட்டாக வரும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவ்யூ தி அப்ளிகேஷன் கோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்ச் தி மெயின் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஹலோ வேர்ல்ட் சப் ஃபோல்டர் தட் கண்டென்ட்ஸ் ஃபார் தி ஸ்டெப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டெம்ப்ளேட்ஸ் ப்ரைவேசி டாட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு யூ கேன் லிஸ்ட் ஈச் ஃபைல் இன் ஷெல் யூஸிங் கேட் கமாண்ட் ஆஸ் இன் கொடுத்துருக்காங்க. கேட் கமாண்டு. ஸோ இந்த கமாண்டை நான் காப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு திரும்ப இதை இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ நேம் மெயின் வந்திருக்கு. திஸ் இஸ் யூஸ்டு வென் ரன்னிங் லோக்கலின்னு வந்திருக்கு. ஒன்லி டு வெரிஃபை இட் டஸ் நாட் ஹேவ் சிக்னிஃபிகண்ட் எரர்ஸ். ஸோ ஆப் ரன் ஹோஸ்ட் 127.001 வந்திருக்கு. ஸோ திரும்ப நம்ம ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டிப்ளாய் டு ஆப் என்ஜின்னு கொடுத்துருக்காங்க. அப்டேட் பைத்தான் ரன் டைம் டு பைத்தான் 39 அப்படின்னு கொடுத்துரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப் இன்ஜினை டிப்ளாய் பண்ண போகிறோம் அந்த கமெண்ட் வழியாக. அண்டர்ஸ்டாண்ட் பைத்தான் ரன் டைம். ஸோ அந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். டிப்ளாய் தி ஆப் டு தி ஆப் இன்ஜின் ஸ்டாண்டர்ட் என்விரான்மெண்ட் ஃபார் பைத்தான் கொடுத்துருக்காங்க. ஜி கிளவுட் ஆப் டிப்ளாய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜி கிளவுட் ஆப் டிப்ளாய் ஜி கிளவுட் ஆப்பை டிப்ளாய் பண்ண போகிறோம்.
ஸோ என்ன கேட்குதுன்னா ப்ளீஸ் சூஸ் தி ரீஜன் வேர் யூ வாண்ட் டு ஆப் இன்ஜின் அப்ளிகேஷன் லொக்கேட்டட்னு கேட்டிருக்காங்க. உங்களோட எந்த ரீஜனில் ஆப் இன்ஜின் லொக்கேட்டட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திரும்ப நம்ம ஃபஸ்ட் விண்டோ வருவோம். ஃபஸ்ட் விண்டோ அப்படிங்கிறது யூஎஸ் ஈஸ்ட் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ் ஈஸ்ட் 1 அப்படிங்கிறது தேர்டு. ஸோ நான் ஆப்ஷன் 3ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்டர். ஸோ கிரியேட்டிங் ஆப் இன்ஜின் அப்ளிகேஷன் இன் ப்ராஜெக்ட். ஸோ ஆப் இன்ஜின் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. கிரியேட்டிங் ஆப் இன்ஜின் அப்ளிகேஷன் இன் ப்ராஜெக்ட். ஸோ டன்னு வந்திருக்கு. ஸோ டு யூ வாண்ட் டு கண்டினியூ எஸ் ஆர் நோ அப்படிங்கும்போது எஸ்ன்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு என்டர். கிரியேட்டட் G-Cloud இக்னோர் ஃபைல்ஸ். ஸோ 100% நமக்கு வந்து அப்லோடிங் 6 ஃபைல்ஸ் டு கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ்னு வந்திருக்கு. ஃபைல் அப்லோடு டன்னு வந்திருக்கு. அப்டேட்டிங் சர்வீஸ் டிஃபால்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். ப்ராசஸ் ஆன்கோயிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5th கமெண்ட்டு என்டர் தட் கமெண்ட் G-Cloud ஆப் ப்ரௌசர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6th டாஸ்கில் ஹலோ வேர்ல்டு ஸ்டெப் 1 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வரணும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த கமெண்ட்டை தான் கொடுக்கணும். ஸோ நம்ம இங்கே ப்ராசஸ் ஆன் கோயிங்லேயே இருக்குது. ஸோ ஒர்க்கிங் அப்டேட்டிங் சர்வீஸ் டிஃபால்ட் ஒர்க்கிங் quickshop.comனு இருக்குது. இந்த லிங்க்கை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு ஏதாவது இல்லை ஹலோ வேர்ல்டு ஸ்டெப் 1 அப்படிங்கிற இங்கே வந்துருச்சு. திஸ் இஸ் ஸ்டெப் 1 ஆஃப் தி யூசர் ஆதென்டிகேஷன் வித் ஐஏபி கோட். ஸோ நமக்கு அந்த ஃபஸ்ட் அவுட்புட் வந்துருச்சு. நமக்கு இங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஹலோ வேர்ல்டு தி ஸ்டெப் 1 ஆஃப் தி யூசர் ஆதென்டிகேஷன் வித் ஐஏபி கோட் லேப் அப்படிங்கிற அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் அவுட்புட்டாக வந்துருச்சு. ஆனால் நெக்ஸ்ட் நமக்கு இந்த கமெண்ட் கொடுக்கணும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ ப்ராசஸ் ஆன் கோயிங் முடிஞ்சிருச்சு. ஸோ யூ கேன் ஸ்ட்ரீம் லாக்ஸ் ஃப்ரம் தி கமெண்ட் லைன் பை ரன்னிங்னு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு G-Cloud ஆப் ப்ரௌஸ் அப்படிங்கிற இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதை இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ இந்த கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஹலோ வேர்ல்டு திஸ் ஸ்டெப் 1 ஆஃப் தி யூசர் ஆதென்டிகேஷன் வித் ஐஏபி கோட் லேப் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட் அவுட்புட் நமக்கு வந்துருச்சு. ஸோ நான் திரும்ப இந்த அவுட்புட்டை நம்ம பார்த்துட்டோம், ஐஏபி ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு செக் மை ப்ராக்ரஸ். ஸோ இங்கே நமக்கு 20 மார்க் ஆட் ஆகிடுச்சு, 20 மார்க்ஸ். செக் மை ப்ராக்ரஸ் ஃபஸ்ட்டு செக் மை ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அசஸ்மெண்ட் கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட்டு ரிஸ்ட்ரிக்ட் அக்சஸ் வித் ஐஏபி. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன் தி கிளவுட் கன்சோல் விண்டோ கிளிக் தி நேவிகேஷன் மெனு. நேவிகேஷன் மெனுவில் செக்யூரிட்டியில் ஐடென்டி அவர் ப்ராக்ஸி அப்படிங்கிறத சூஸ் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஐ எனேபிள் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோ டு ஐடென்டி அவர் ப்ராக்ஸின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக அதில் கான்ஃபிகர் கன்சென்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கெட் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 டாஸ்க்கை முதல்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ நான் திரும்ப செகண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை நான் மினிமைஸ் வச்சுக்கிறேன். ஸோ க்ளவுட்ஸ் எல்லாம் நான் மினிமைஸ் பண்ணிட்டேன். ஸோ நேவிகேஷன் மெனுவில் செக்யூரிட்டிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐடென்டி அவர் ப்ராக்ஸியை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐடென்டி அவர் ப்ராக்ஸி எனேபிள் ஏபிஐ எனேபிள் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன் மோர் டைம் நம்ம செக் பண்ணிக்குவோம். அதாவது எனேபிள் ஏபிஐ கிளிக் பண்ண சொன்னாங்க, கிளிக் பண்ணிட்டோம். திரும்ப கோ டு ஐடென்டி அவர் ப்ராக்ஸி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திரும்பவும் நெக்ஸ்ட்டு கான்ஃபிகர் கன்சென்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கெட் ஸ்டார்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோ டு ஐடென்டி அவர் ப்ராக்ஸி, கான்ஃபிகர் கன்சென்ட் ஸ்க்ரீன். ஸோ இதில் கெட் ஸ்டார்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். கெட் ஸ்டார்டட் வரைக்கும் கொடுத்துட்டோம். ஸோ 6th டாஸ்க்கு ஃபார் ஆப் நேம் என்டர் ஐஏபி எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஏபி எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நான் வந்து காப்பி பண்ணுறேன். ஆப் நேம் அப்படிங்கிறது ஐஏபி எக்ஸாம்பிள்.
ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் யூசர் சப்போர்ட் இமெயில் அண்ட் தென் கிளிக் தி ஸ்டூடெண்ட் இமெயில் அண்ட் தென் கிளிக் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராசஸை முடிச்சிருவோம், 6th டாஸ்க்கை. ஸோ ஆப் நேம் இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன், ஐஏபி எக்ஸாம்பிள்னு. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் இமெயில் அப்படிங்கிறது தானாகவே எடுத்துக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இதை நெக்ஸ்ட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்னல். ஸோ நான் இதை முதல்ல கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் விண்டோ பொறுத்த வரைக்கும் யூசர் சப்போர்ட் இமெயில் கொடுத்து நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. நான் நெக்ஸ்ட்டு ஃபார் ஆடியன்ஸ் செலக்ட் இன்டர்னல் அண்ட் தென் கிளிக் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்ப நான் இதில் போய்ட்டு இன்டர்னல் ஆடியன்ஸில் இன்டர்னல் சூஸ் பண்ண சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ திரும்ப இமெயில் கொடுத்துருக்காங்க, காண்டாக்ட் இமெயில். ஸோ திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டோட இந்த யூசர் நேம் இமெயில் அப்படிங்கிறத நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு திரும்ப நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். திரும்ப நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஐ அக்ரி, நெக்ஸ்ட்டு கண்டினியூ, நெக்ஸ்ட்டு கிரியேட். ஸோ ஆதென்டிகேஷன் கிரியேட்டட்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன் கிளவுட் செல் ரன் திஸ் கமாண்ட் டிசேபிள் ஃப்ளெக்ஸ் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமாண்ட்டை அதில் காப்பி பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் திரும்ப இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு க்ளவுட் செல்லில் அதை பேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே நான் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ ஃபினிஷ்டு ஆப்ரேஷன்ஸ் ஏசிடி ஃபினிஷ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. ஸோ திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆப் இன்ஜின் ஹேஸ் ஸ்டாண்டர்ட் ஃப்ளெக்சிபிள் என்விரான்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன, ரிட்டர்ன் டு தி ஐடென்டி அவர் ப்ராக்ஸி பேஜ் அண்ட் ரெஃப்ரெஷ் இட். யூ ஷுட் நவ் சி எ லிஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் யூ கேன் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்ப ஐடென்டி அவர் ப்ராக்ஸி பேஜை ரெஃப்ரெஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சூஸ் பண்ணிவிட்டு ஐடென்டி அவர் ப்ராக்ஸி அப்படிங்கிற இந்த பேஜை திரும்ப நான் வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ ரீலோட். ஸோ ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ ப்ராசஸ் ஆன் கோயிங். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ வெயிட் பண்ணுவோம், ரெஃப்ரெஷ் ஆகி வருது. ஸோ ரெஃப்ரெஷ் ஐடென்டி அவர் ஃப்ராக்ஸி அப்படிங்கிறத ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். So wait the process. So successfully our proxy. ஸோ இங்கே நிறைய ப்ராசஸ் வந்திருக்கு. ஸோ என்னென்னு செக் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட் விண்டோவில் நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளிக் தி டோக்கிள் பட்டன் இன் தி ஐஏபி காலம் இன் தி ஆப் இன்ஜின் ஆப் ரோ டேர்ன் ஆன் ஐஏபி ஆன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் இன்ஜின் ஆப்பை சூஸ் பண்ணிவிட்டு ஐஏபி ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேர்ன் ஆன் கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்ப நான் செகண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஐஏபி ஆன் இருக்கணும். ஸோ ஓகே, டேர்ன் ஆன் ஐஏபி, இங்கேயோ டேர்ன் ஆன் கொடுத்துட்டேன். டேர்ன் ஆன் ஐஏபின்னு வந்துருச்சு. IAP has been turned on for app engine happen வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹைட் இன்ஃபோ பேனல். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். டேர்ன்டு ஆன் கொடுத்தாச்சு. ஸோ ஆப் இன்ஜின் ஆப்னு கொடுத்துட்டோம். சைட் பார் ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் ஆட் பிரின்ஸ்பால்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்டர் யுவர் ஸ்டூடெண்ட் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐஏபி ஸ்குவாட் வெப் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்ப நான் செகண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஆட் பிரின்ஸ்பால் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதில் என்டர் தி ஸ்டூடெண்ட்டோட இதை காப்பி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் இமெயில். ஸோ நான் காப்பி பண்ணிட்டேன். யூசர் நேம் தான் நம்மளுடைய இமெயில். ஸோ இங்கே நான் அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு செலக்ட் ரோல்.
செலக்ட் ரோலில் க்ளவுட் ஐஏபி திரும்ப செக் பண்ணிக்குவோம். என்ன சொல்லியிருக்காங்க, க்ளவுட் ஐஏபியில் ஐஏபி செக்யூர்டு வெப் ஆப் யூசர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளவுட் ஐஏபியில் ஐஏபி செக்யூர்டு வெப் ஆப் யூஸரை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஐஏபி செக்யூர்டு வெப் ஆப் யூஸர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டோம். அதை சூஸ் பண்ண போகிறோம், சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை சேவ் பண்ணிடுறேன். அப்டேட்டிங் பாலிசின்னு வந்துட்டு பாலிசி அப்டேட்டட் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் கண்ட்ரி கனடா அப்படிங்கிற அவுட்புட்டெல்லாம் வந்துருக்கு. ஸோ பாலிசி அப்டேட்டட்னு வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் விண்டோவில் செக் மை ப்ராக்ரஸ் டு வெரிஃபை ஆப்ஜெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செக் மை ப்ராக்ரஸ் கொடுப்போம். எனேபிள் அண்ட் பாலிசி. ஸோ அசஸ்மெண்ட் கம்ப்ளீட்டட்னு வந்துட்டு செக் மை ப்ராக்ரஸ் கம்ப்ளீட்டட், செக் பாயிண்ட்ஸ் 30. ஸோ இப்போ நம்ம 50 மார்க்ஸ் எடுத்துட்டோம். ஸோ ரிமைனிங் டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாஸ்க் 2 அக்சஸ் யூசர் ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இன் க்ளவுட் செல் சேஞ்ச் டு தி ஃபோல்டர் ஃபார் தி ஸ்டெப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். திரும்ப செகண்ட் விண்டோவில் க்ளவுட் செல்லை நான் ஓப்பன் பண்ணுறேன். க்ளவுட் செல்லில் இங்கே நான் அதை வச்சு பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். திரும்ப நான் டிப்ளாய் டு ஆப் என்ஜின். ஸோ இந்த கமெண்ட் வழியாக யூஸிங் பைத்தான் ரன் டைம் டு பைத்தான் 39. ஸோ இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இங்கே நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ திரும்ப ஸோ செகண்ட் டாஸ்க் gcloud ஆப் டிப்ளாய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ do you want to continue yes or no இருக்குது. ஸோ திரும்ப நான் எஸ்ன்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்ப நான் கேப்ஷல் ஒய் கொடுத்து எஸ் கொடுக்குறேன். ஃபைல் அப்லோட் டன், அப்டேட்டிங் சர்வீஸ் டிஃபால்ட் ஒர்க்கிங்னு இருக்குது. ஸோ ப்ராசஸ் ஆன் கோயிங்கில் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட்டிங். ஸோ அப்டேட்டிங் சர்வீஸ் டிஃபால்ட் டன்னு வந்துட்டு செட்டிங் டிராஃபிக் ஸ்பிளிட் ஃபார் சர்வீஸ் டிஃபால்ட் ஒர்க்கிங்னு இருக்குது. ஸோ gcloud டு யுவர் அப்ளிகேஷன் இன் தி வெப் ப்ரௌசர் ரன்னு வந்துட்டு. ஸோ gcloud ஆப் ப்ரௌசர்னு வந்துட்டு. ஸோ திரும்ப நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ செக் மை ப்ராக்ரஸ் கொடுக்குறேன். ஸோ அசஸ்மெண்ட் கம்ப்ளீட்டட்னு வந்துட்டு இப்போ நமக்கு 75 மார்க்ஸ் எடுத்துட்டோம். ஸோ அசஸ்மெண்ட் கம்ப்ளீட்டட்னு வந்துட்டு ஓவராலாக நமக்கு இப்போ 75 மார்க்ஸ் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸாமின் தி அப்ளிகேஷன் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் தி அப்டேட்டட் ஐஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே கமெண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இங்கே அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஹலோ யூசர்ஸ், தி ஸ்டெப் யூசர் ஆதென்டிகேஷன் ஐஏபி கோடுன்னு வந்துருக்கு. ஸோ திரும்ப நான் சென்ட் ஓப்பன் பண்ணுறேன். திரும்ப நெக்ஸ்ட்டு ஹலோ யூசர்ஸ் தி ஸ்டெப் 2 அப்படிங்கிறது அவுட்புட் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு டாஸ்க் 3 யூஸ் கிரிப்டோகிராஃபிக் வெரிஃபிகேஷன். க்ளவுட் செல்லில் இதுதான் பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, க்ளவுட் செல்லில் இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ நெக்ஸ்ட்டு டிப்ளாய் டு ஆப் என்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். ஸோ திரும்ப நான் gcloud ஆப் டிப்ளாய் அப்படிங்கிறத நான் காப்பி பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்டர். do you want to continue yes or no ன்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறோம். ஃபைல் அப்லோட் டன், அப்டேட்டிங் சர்வீஸ் டிஃபால்ட் ஒர்க்கிங்னு இருக்குது. ப்ராசஸ் ஆன் கோயிங்கில் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்டேட்டிங் சர்வீஸ் டிஃபால்ட் டன்னு வந்துட்டு செட்டிங் டிராஃபிக் ஸ்பிளிட் ஃபார் சர்வீஸ் டிஃபால்ட் ஒர்க்கிங்.
ஸோ வெயிட் பண்ணுவோம். ப்ராக்ரஸ் ஆன்கோயிங்கில் இருக்குது. ஸோ நமக்கு டு வியூ யுவர் வெப் அப்ளிகேஷன் வெப் ப்ரௌசர் ரன்னுன்னு வந்துருச்சு. ஸோ திரும்ப இதை வேணால் கிளிக் பண்ணி பார்த்துக்குவோம் என்ன அவுட்புட் வருதுன்னு. ஹலோ வெரிஃபைடு யூசர்னு வந்துட்டு திஸ் இஸ் ஸ்டெப் 3 தி யூசர் ஆதென்டிகேஷன் வித் ஐஏபி கோட் அப்படின்னு வந்துட்டு. ஸோ நம்ம திரும்ப செக் மை ப்ராக்ரஸ் போயிடலாம். இதோட இந்த லேபு கம்ப்ளீஷன் ஆகிடும். ஸோ அசஸ்மெண்ட் கம்ப்ளீட்டட். ஸோ நமக்கு இப்போ 100க்கு 100 வந்துருச்சு. ஸோ நம்ம 100க்கு 100 எடுத்துட்டோம். ஸோ லேபை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாமின் தி அப்ளிகேஷன் ஃபைல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த நியூ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ப்ரைமர்லி இந்த யூசர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்ட் தி கிரிப்டோகிராஃபிக் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்டை கொடுத்து கிரிப்டோகிராஃபி வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ வெரிஃபைடு யூசர்னு வந்துருச்சு. நம்ம அந்த அவுட்புட்டை பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப ஐஏபி டோக்கிள் நெக்ஸ்ட்டு டேர்ன் ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐஏபியை ரெஃப்ரெஷ் த பேஜ் ஷீட் லுக் தி ஃபாலோயிங் ஹலோ வெரிஃபைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் திரும்ப டேர்ன் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ திரும்ப நான் அந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரீலோட். ஸோ டிஃபால்ட். ஸோ apps.com. ஸோ ஹலோ வெரிஃபைடு யூசர்னு வந்துட்டு. ஸோ கரெக்டாக நமக்கு அவுட்புட் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ஒர்க்கை இந்த லேபை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கரெக்டாகவும் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு எண்டு லேப் கொடுக்க போகிறேன். ஸோ எண்டு லேப். ஸோ நமக்கு இங்கே க்ரீன் டிக் வந்துருச்சு. லேபை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ எக்ஸலண்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த லேபு நமக்கு க்ரீன் டிக் வந்துட்டு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த லேபை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லேப் க்ளவுட் IAM குயிக் ஸ்டார்ட் லேப் தான். ஸோ இந்த லேபை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.